காலையில டிஃபனுக்கு புதுசா ஏதாவது பண்ணுன்னு ஒய்ஃபை ஒருத்தன் டார்ச்சர் பண்ணிருக்கான். ரமணி அவளும் புதுசா இருக்குமேன்னு அரளி விதையை அரைச்சு சட்னி பண்ணிருக்கான். சாப்பிட்டு செத்து போயிட்டான். இருங்க, சட்னி எடுத்துட்டு வரேன். ஹலோ மக்களே, வெல்கம் டு ராஜேஸ்வரி யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷனில் ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன் பார்த்தீங்களா, அந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சட்னி. அதை எதை வச்சு அப்படின்னா லெமனை வச்சு இன்றைக்கி ஒரு சட்னி செய்ய போகிறேன். யூஸ்வலாக நான் இதுக்கு முன்னாடி போடுற வீடியோஸ் எல்லாமே நான் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்து நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வீடியோவாக போடுவேன். பட் இது டைரெக்டாகவே எக்ஸ்பெரிமெண்ட்டில் இறங்கியிருக்கிறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்கலாம். கண்ணு தான் பார்க்குது, கை சும்மா தான் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நீங்கள். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம். சட்னி தயாரிக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சிடலாம். வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வரமிளகா, காரத்துக்காக ஒரு 4 வரமிளகா அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசு நறுக்கிருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிட ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாதி அளவு வேகட்டும். வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, லெமனோட தோல் தான் நான் சேர்க்க போகிறேன். ஃபுல் லெமன் சேர்க்கலை. ஸோ அதுக்காக ஃப்ளேவர் பூண்டு நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக இருக்கும். வெங்காயம் வதங்கிருக்கு ஓரளவுக்கு. இப்போ பொடிசா நறுக்கி வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு அதையும் நான் சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் லைட்டாக வதக்கிடுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதுதான் நான் போட்ட வீடியோஸ் உங்களை ரீச் பண்ணும். ஓகே, வெங்காயம் இதெல்லாம் நறுங்கி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பெரிய சைஸ் லெமன் 2 லெமனை எடுத்து நறுக்கி ஸ்குவீஸ், அதாவது சாரெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் அந்த தோலை மட்டும் நம்ம பீல் பண்ணி உள்ளே போட போகிறோம். போட்டு வதக்கிடலாம். நல்லா அந்த ஸ்கின் நல்லா ஓரளவுக்கு பாயிலாகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. போட்டுட்டு இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. அப்போ தான் சீக்கிரம் தோல் வேகும். சட்னிக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நான். அப்போ தான் சீக்கிரம் அந்த தோல்லாம் வேகும். இப்போ ஓரளவுக்கு லெமனோட ஸ்கின் வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாயும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த லெமனோட தோலை நீங்கள் பொடிசா நறுக்கி போட்டுக்கோங்க. நான் அப்படியே அரை இதாக போட்டுக்கிறேன். பொடிசா நறுக்கி போட்டிங்கன்னா சீக்கிரம் பாயில் ஆகிடும். ஓகேவா? அப்போ தான் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது சீக்கிரம் அரை விடும். ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா அந்த தக்காளியெல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகி வரணும். பச்சை மிளகாய் நல்லா பாயில் ஆகணும். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கடைசியாக சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருணும். வதக்கி விட்டுட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி உங்களுக்கு எப்படி வேணுமோ, தண்ணியாக வேணும்னா தண்ணியாக அரைச்சிக்கோங்க, இல்லை துவையல் மாதிரி வேணும்னா கட்டியாக வச்சுக்கோங்க. சாதத்துக்கு தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா ஆறட்டும். ஃபேனில் ஆறினதுக்கப்புறம் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகும் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம்.
கண்டிப்பாக சட்னி தாளிச்சிங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு 3 வரமிளகா போட்டுட்டு என்ன பண்ண போகிறோம்னா கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கருவேப்பிலைக்கு மக்களே, அந்த லெமன் தோலை வந்து கொஞ்சம் நீங்கள் நறுக்கியே சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக வச்சு சரியாக அரைப்படலை. ஸோ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பீஸாக சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அந்த சட்னி லைட்டாக கசட்டு. பார்த்தீங்கன்னா இது லெமன் சட்னின்னு சொன்னால் மட்டும்தான் தெரியும், பார்த்தா தக்காளி சட்னி மாதிரியே தான் இருக்கும். அதுதான் இந்த லைட்டாக ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்குறது. அப்புறம் மிக்ஸி ஜாரை நல்லா வலித்து இதில் சேர்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அரைக்கும் போது தண்ணி வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். மிக்ஸி ஜாரை அலசறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கேன். அவ்வளோதான், லெமன் சட்னி ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்புகிறேன் நல்லா வரும். நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுவீங்கன்ட்டு நானும் நம்புகிறேன். இன்னொரு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பாய், குட் பை.